ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொல்கத்தா சைடில் அவரைக்காய், கருவாடு, உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணது. அதுக்கப்புறம் குட்டி கருவாடும் நெத்திலி கருவாடும் நான் ரெண்டுமே சேர்த்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட அது ஒரே கருவாடாக இருந்தால் அதை கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அவரைக்காவை நாங்கள் உருளைக்கிழங்கு அவரைக்காவும் இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். உரித்து வச்ச பெரிய வெங்காயம், இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் சூடானது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கருவாடை கழுவி வச்சுருக்கோம் சுடுதண்ணியில். அதை நம்ம ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் லேசாக ஒரு பொண்ணு வரப்பாக பொரித்து எடுத்துக்கலாம். லேசாக பொன்னிறமாக வந்தால் போதும், ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கருவாடு எந்த கருவாடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இது 2 கருவாடையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணாது அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்தாச்சு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இதையெல்லாம் போட்டு பிரட்டிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா பிரட்டி விடலாம். அதுக்கு தேவைக்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிரட்டி விடலாம், எல்லா சைடும் உப்பு படுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு எல்லா சைடு படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாய் பொடியும் மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு, ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கிட்டாச்சு. இதை எல்லாத்தையும் சேர்த்து எல்லா சைடு படுற மாதிரி பிரட்டி விடலாம். லேசாக மெதுவாக எல்லாத்தையும் பிரட்டி விட்டுடலாம். கீழே அடி பிடிக்குது, அதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஏன் அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அதையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு அந்த தக்காளி மசியணும். அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கருவாடு பொரித்து எடுத்து வச்ச கருவாடு அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி, உப்பு தேவைக்கேற்ப நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி பொரியலாக கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட செய்யலாம். அப்புறம் கொத்தமல்லி தூவி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும், எல்லாமே வெந்து வரட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. அதுதான் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோதான். நம்ம அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடெல்லாம் போட்டு செம்மையாக ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.